வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். இந்தியாவின் சிறந்த மகனான சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி பன்முக படைப்பாற்றல் மற்றும் பன்முக பரிமாணங்கள் கொண்டவர் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாராட்டியுள்ளார். சட்டம், சுதந்திர போராட்டம், சமூக மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள், இந்திய வேதங்கள், அரசியல் நிர்வாகம் ஆகியவற்றில் பெரும் பங்காற்றியவர் அவர் என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். ராஜாஜியின் வாழ்க்கை மற்றும் அனுபவங்களிலிருந்து நாட்டு மக்கள் உத்வேகம் பெற்று தேசத்தை முன்னேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் வலியுறுத்தினார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இந்நிகழ்ச்சியில் பேசுகையில், இந்தியாவின் காலனித்துவ இயக்கத்தில் இருந்து விலகி சட்டம், கல்வி, கலாச்சாரம் ஆகியவற்றில் மாற்றத்தை கொண்டு வந்து தேசிய அடையாளம் பெற்று தந்தவர் ராஜாஜி என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன், ராஜாஜியின் ஆழமான அறிவுத்திறன், தார்மீக துணிச்சல் மற்றும் தேசிய சேவைக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு பல தலைமுறைகளை தொடர்ந்து ஊக்குவிப்பதாக தெரிவித்தார். கயானாவின் குடியரசு துணைத் தலைவர் டாக்டர் பரத் ஜாக்தியோ இன்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணனை சந்தித்தார். பல்வேறு துறைகளில் இந்தியா கயானா நாடுகளுக்கிடையே உள்ள உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் நிர்வாகம் மற்றும் UPI மூலம் நாட்டின் முன்னேற்றத்தை எடுத்துரைத்த டாக்டர் ஜாக்தியோ கயானாவிற்கும் இதே போன்ற விரிவான முன்னேற்றங்கள் ஏற்படுவது குறித்து விவாதித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான சுகாதார நிர்வாகம், விவசாய ஆராய்ச்சி மற்றும் தளவாடங்களை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் ஒத்துழைப்பு குறித்து ஆராய்ந்ததாக திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறினார். நம்பிக்கை, புத்தாக்கம், அமைதி மற்றும் முன்னேற்றத்திற்கான பகிரப்பட்ட உறுதிப்பாட்டின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட இஸ்ரேலுடனான நீடித்த நட்பை இந்தியா ஆழமாக மதிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகுவின் சமூக ஊடகப் பதிவிற்கு பதிலளித்த பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்தியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான வலுவான பிணைப்பு மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளின் மாறுபட்ட தன்மை குறித்து இஸ்ரேலுடன் ஒத்துழைக்க விரும்புவதாக தெரிவித்தார். தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் வ.உ. சிதம்பரனார் கடல்சார் பாரம்பரிய அருங்காட்சியகத்தை இன்று மத்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் திறந்து வைத்தார். இந்த அருங்காட்சியகம் கப்பலோட்டிய தமிழன் என்று போற்றப்படும் வ.உ. சிதம்பரனாரின் வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் வெளிப்படுத்தும் நவீன காட்சிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட 60 டன் திறன் கொண்ட இழுவை படகையும் மத்திய அமைச்சர் பயன்பாட்டிற்கு தொடக்கி வைத்தார். தூத்துக்குடி துறைமுகத்தை மேம்படுத்தும் பணி, சரக்கு தளம் அமைக்கும் பணி, துறைமுக மேம்பாட்டிற்கான மெய்நிகர் மாதிரி செயலி ஆகியவற்றையும் அவர் தொடக்கி வைத்தார். வேளாண் காடுகள், விவசாயம், மீன் வளர்ப்பு, சுற்றுச்சூழல் பூங்காக்கள், காற்றாலைகள், சூரிய சக்தி ஆலைகள், தரவு மையங்கள், பால் பண்ணைகள், தளவாட தொழிற்சாலைகள் போன்றவற்றில் சுரங்கப் பகுதிகள் அமைப்பது குறித்து ஆலோசிக்க வேண்டும் என்று மத்திய சுரங்கம் மற்றும் நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அறிவுறுத்தினார். சரியான நேரத்தில் சுரங்கங்கள் குறித்து உயரிய பயிலரங்கு நடத்தப்படுவதையும் அவர் விரிவாக எடுத்துக் கூறினார். மேலும் நாட்டில் தற்போதுள்ள நிலக்கரி சுரங்கங்களில் 478 செயல்பாட்டில் உள்ளதாகவும் 147 சுரங்கங்கள் மூடப்பட்டிருப்பதாகவும், மூடப்பட்ட இந்த சுரங்கங்களின் மறுபயன்பாட்டை சீராக்குவதே இந்த பயிலரங்கின் நோக்கம் என்றும் கூறினார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதும் தடுப்பு காவலில் வைக்கப்படுவதும் கவலை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தனுஷ்கோடி அருகே தலைமன்னாரில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பாம்பன் பகுதியைச் சேர்ந்த 12 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. 3 போட்டிகளை கொண்ட இந்தியா ஆஸ்திரேலியா மகளிர் அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி பிரிஸ்பேனில் நாளை தொடங்குகிறது. 2வது போட்டி வரும் வெள்ளிக்கிழமையும் 3வது மற்றும் இறுதிப் போட்டி வரும் 1ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.